பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த அண்ணாமலை அடுத்த ஆண்டே தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார். சட்டமன்ற தேர்தலில் கோவை வடக்கு அல்லது திருப்பூர் வடக்கு தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 தொகுதிகளிலும் பாஜக தலைமை அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. இதனால் கடும் அதிருப்தியில் அண்ணாமலை இருந்து வந்தார். எனினும் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்ட நிலையில் அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒன்றில் மட்டுமே வெற்றி பெற்றது. அந்த கட்சியின் வாக்கு சதவீதமும் 2% சரிந்தது. இதனால் அதிருப்தி அடைந்த அண்ணாமலை பாஜக அரசின் மும்மொழி கொள்கைக்கு திடீரென எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்தார். அப்போது தான் கட்சியிலிருந்து விலகும் கடிதத்தை அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தனது பிறந்த நாளான நாளை மறுநாள் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை அவர் வெளியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது.